பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலே நாம் எதையும் செய்ய முடியாது, பராக்கிரமத்தினாலும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தான் அந்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆகவே இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரால் தான் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்காக கொடுத்த பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்காக நாம் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் பலத்தினாலே செய்ய முடியாத ஒரு காரியத்தை, பராக்கிரமத்தினாலே செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதை செய்து நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் ஞானத்தின் ஆவியை நமக்கு தருகிறார், பலத்தின் ஆவியை தருகிறார், ஆலோசனையும் புத்தியும் அருளுகிற ஆவியாய் அவர் செயல்படுகிறார். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆகவே பலத்தினாலே செய்ய முடியாத காரியங்களை, பராக்கிரமத்தினாலே செய்ய முடியாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செய்து நிறைவேற்றுவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். காரணம், இவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். ஆகவே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறார்? ஞானியுடைய ஞானத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்ட வேண்டாம், தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். காரணம், இவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே தேவனுடைய கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் மேன்மை பாராட்ட கடவன். தேவனுடைய கிருபை, நியாயம், அவருடைய நீதி, இவைகளை செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது அதை குறித்து அவன் மேன்மை பாராட்ட கடவன். நான் அல்ல,
என்னால் ஒன்று முடியாது, கர்த்தருடைய ஆவியானவரால் எல்லாம் கூடும். ஆவியானவரை சார்ந்து கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை குறித்து அவன் மேன்மை பாராட்டுவான். அவன் தன்னுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்பதை, நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர், அவர் கிருபையையும் கொடுக்கிற கர்த்தர் என்பதை, கிருபையை மேன்மை பாராட்டுகிறார். பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். ஆகவே இவைகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் தேவ கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுவோம், தேவ நீதியை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆகவே இந்த காலை வேளையில தேவ நியாயத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். அதிலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த காலை வேளையில பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினாலே, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிரடைய செய்கிற ஒரு தேவன். ஆகவே இந்த காலை வேளையில இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவனுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை கூட அவர் உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். பலத்தினாலே செய்ய முடியாத காரியங்கள், பராக்கிரமத்தினாலே செய்ய முடியாத காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு செய்வார். ஆகவே விசுவாசிப்போம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அநேக மேன்மைகளை அடைந்து கொள்ள முடியும், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும், சரீரத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், ஆத்துமாவில் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே எப்பொழுதும் வாசம் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பலத்தை சார்ந்து, பராக்கிரமத்தை சார்ந்து எதையாவது செய்து விடலாம் என்று முயற்சித்து தோல்வியடைந்து போய் இந்த காலை வேளையில் விரக்தி அடைந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நிரப்பப்பட்டு சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறார். அவருடைய ஆவியினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அநேக உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் என்று விசுவாசத்தோடு ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில நீ பலப்படுத்துகிறபடியினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பித்து ஆண்டவர் பலனடைய செய்து ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.